போகிற போக்க பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை பதவியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடைபெற்று கொண்டு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது அடுத்தடுத்து விமர்சனங்கள் எழுந்து கொண்டு இருக்குது. முக்கியமாக நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேச்சு அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும், அதிமுகவில் பிரிந்த தலைவர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றிணைக்க வேண்டும். ஸோ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி இல்லைனா அதிமுகவில் நடக்கும் பிரச்சாரங்களுக்கு நான் கலந்து கொள்ள மாட்டேன், உங்களுக்கு நான் 10 நாட்கள் டைம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸோ அதிமுகவில் செங்கோட்டையன் மட்டுமா அப்படி சொன்னால் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதிமுகவோட மூத்த தலைவர்கள் பல பேர் இந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு படி தாண்டி பிஜேபி மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓப்பன் பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அமித்ஷா அவர்களுக்கு காதுக்கு போயிருக்கு. ஸோ அமித்ஷா அவர்கள் விரும்புவது என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நாம் சில சீட் வின் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதுதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் நடந்த மீட்டிங்லேயும் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாங்க. அதனால் இப்படி வின் பண்ண வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும். முக்கியமாக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். அப்போ தான் நம்மளோட கனவும், அதாவது பிஜேபியோட கனவும் நினைவாகும், அதிமுகவும் ஆட்சி அமைக்கும். அதனால் எடப்பாடி பழனிசாமி கேட்ட ஆலோசனை நடத்த அமித்ஷா தரப்பு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எகென்ஸ்டாக தான் அமித்ஷாவிலிருந்து அதிமுகவோட நிர்வாகிகள் இருக்காங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இது எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை நண்பர்களே.